ஹாய் எவ்ரிவன், நான் சார்நாத். ஸோ இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து KNN அப்படின்ற அல்காரிதம் எப்படி வந்து பைத்தனில் கோட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து டெசிஷன் ட்ரீ அப்படின்ற அல்காரிதமை எப்படி நம்ம வந்து பைத்தனில் கோட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டெசிஷன் ட்ரீனா என்ன? ஸோ டெசிஷன் ட்ரீனா நமக்கு வந்து முதல்ல வந்து அதுக்கு ஏன் வந்து டெசிஷன் ட்ரீக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன வந்து விளக்கம் தேவை. ஸோ KNN அப்படின்ற அல்காரிதம்க்கு வந்து நம்ம மொத்த டேட்டா செட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நமக்கு வந்து எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் இருக்குது. மேபி ஒரு 10,000 பாயிண்ட்ஸ், மேபி ஒரு 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப வந்து டீடியஸான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில் ஏதாவது சிம்பிளரான வழி இருக்கா அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மொத்த டேட்டா செட்டையும் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக சப்போஸ் நான் இந்த ஒரு லைன் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு இந்த சைடில் இருக்கிறதுனா கிளாஸ் 0, மெஜாரிட்டியாக இருக்கிறது கிளாஸ் 0, இந்த சைடில் இருக்கிறது கிளாஸ் 1. இது நம்ம வந்து அவுட்லயர்னு சொல்லலாம். இது வந்து மேபி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம் டேட்டா செட்டில், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ இந்த லைனை மட்டும் நான் வந்து சப்போஸ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இந்த டேட்டா செட்டை இதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏதாவது இந்த புது டேட்டா பாயிண்ட் இப்போ எனக்கு வந்ததுன்னா கூட இந்த லைனை பார்த்துட்டு இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா கிளாஸ் 1 நான் லேபிள் பண்ணிடுவேன், ரைட் சைடில் வந்ததுன்னா நான் கிளாஸ் 0ன்னு லேபிள் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் பேசிக்கலாக டெசிஷன் ட்ரீ அல்காரிதமே. ஸோ இந்த லைனை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலையே டெசிஷன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம்னா என்ட்ரோபி அப்படின்ற ஒரு மெஷர் வச்சு பண்ணுவோம். என்ட்ரோபினா ஒரு விஷயம் எவ்வளோ ரேண்டமாக இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது தான் ஒரு என்ட்ரோபி. சப்போஸ் வந்து ஒரு பேஸ்கெட்டில் 50 ரெட் பால்ஸ் இருக்குது, 50 ப்ளூ பால்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு நிறைய என்ட்ரோபி இருக்குது, நிறைய ரேண்டம்னஸ் இருக்குது. அதாவது நான் எந்த பாலை எடுப்பேனே தெரியாது. மேபி ஒரு ரெட் பாலாக இருக்கலாம், இல்லை மேபி ஒரு ப்ளூ பாலாக இருக்கலாம். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரேண்டமான சாய்ஸ். பட் சப்போஸ் எல்லாமே ஒரு ரெட் பாலாக இருக்கும், இல்லை 99 ரெட் பால்ஸ் இருந்து ஒரே ஒரு ப்ளூ பால் இருந்தால் எனக்கு தெரியும் நான் ஆல்மோஸ்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் பால் தான் வரும் அப்படின்றது. அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப சர்ட்டனாக இருப்பேன் என்னோட டெசிஷனில். அப்போ எனக்கு ரேண்டம்னஸே இல்லை, எனக்கு கிளியரான ஒரு டெசிஷன் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம லோ என்ட்ரோபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரோப்பியை வச்சுட்டு எந்த என்ட்ரோபிக்கு எந்த ஃபீச்சருக்கு அதிகமான இன்ஃபர்மேஷனில் கெயின் பண்ண முடியுது. இன்ஃபர்மேஷன் கெயின்னா எதுவும் இல்லை, என்ட்ரோபி ஆஃப் பேரண்ட், அதாவது என்ட்ரோபி ஆஃப் அந்த ஃபீச்சர் மைனஸ் மற்ற அதோட சைல்டோட என்ட்ரோபி என்ன அப்படின்றத நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதிகமாக கேதர் பண்ண முடியுது, எந்த ஃபீச்சருக்கு என்னால் அதிகமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதோ அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டெசிஷனாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த அல்காரிதம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து அல்காரிதமிக்காக நான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு லைன் இல்லை நிறைய லைன்ஸ் வரைவோம். ஸோ இங்கே ஒரு லைன் வரைவோம், கொஞ்சம் குழலாக வந்துச்சு அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் இங்கே ஒரு லைன் வரைவோம். இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வந்துட்டு எந்த லைனுக்கு இருக்கிறதுலையே மேக்ஸிமமான இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்கோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ இந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து பிரிக்க மாட்டோம், மேபி இந்த மாதிரியும் பிரிப்போம். லைக் ஒய் ஆக்சிஸையும் நம்ம பிரிப்போம், எக்ஸ் ஆக்சிஸையும் நம்ம பிரிப்போம். இந்த மாதிரி லைன்ஸ் நிறைய பிரிச்சுட்டு இதில் எதுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்கோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெசிஷனாக இருக்கும். மேபி இப்போ வந்து இது வந்து சப்போஸே இது வந்து x = 7.5 அப்படின்னு நான் வச்சுருந்தேன்னா ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வந்து டெசிஷனாக இருக்கும். ஸோ இப்போ x < 7.5னா இங்கே மேபி எஸ் ஆர் கிளாஸ் 1, இது வந்து மேபி நோ இல்லை அப்படின்னா கிளாஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிச்சிடலாம். ஸோ இதுதான் என்னோட அப்ஜெக்டிவே. ஸோ இந்த லைன் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் வந்து இங்கே பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து அல்காரிதமாக எழுதியிருப்போம். ஸோ முதல்ல நம்ம வந்து என்ட்ரோபி எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். என்ட்ரோபிக்கு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் சமேஷன் ஆஃப் PI log PI. ஸோ இதான் என்னோட என்ட்ரோபியோட சமேஷன். ஸோ மைனஸ் சமேஷன் PI log PI, இதுதான் என்னோட என்ட்ரோபியோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து முதல்ல நம்ம வந்து கோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து நடந்திருக்கும். எல்லா ப்ராபபிலிட்டிஸ்க்கும் என்னோட என்ட்ரோபி எடுத்துகிட்டு நான் அதோட நெகட்டிவை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ட்ரோபி. ஸோ இப்போ அடுத்தது வந்து இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மேபி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த டேட்டா செட் பார்த்தோன்னா எனக்கு வந்து இருக்கிறதுலே வந்து லோ என்ட்ரோப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து ரேண்டம்னஸே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இதுக்கு வந்து என்ட்ரோப்பி வந்து மோஸ்ட்லி 0வாக இருக்கணும். அண்ட் இதுக்கு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ட்ரோப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து 50% கிளாஸ் 0வாக இருக்குது, 50% கிளாஸ் 1ஆக இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னா நம்ம இங்கே பார்க்கறது தெரியுது, இங்கே 0வாக இருக்குது,
இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது பெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ இந்த கோடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் கெயின் இது எல்லாமே இனிஷியலைசேஷன் இதை நம்ம விட்டுருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர் லைக் நம்ம ஃபீச்சர்ஸில் எக்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையுமே நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து யுனிக் வேல்யூஸ் அதுலேருந்து எடுத்து இதுதான் நம்ம த்ரெஷ்ஹோல்ட். ஸோ த்ரெஷ்ஹோல்டுன்றது நம்மளோட யுனிக் வேல்யூஸ். இதுதான் இந்த லைன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு லைன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ட்ரோபி ஆஃப் பேரண்ட் மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் என்ட்ரோபி ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த ஒவ்வொரு த்ரெஷ்ஹோல்டுக்குமே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்ஸிமமான எது இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயினோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இதுதான் நம்மளோட பெஸ்ட் ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது அடுத்தது இதை வந்து நம்ம இந்த டேட்டா செட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா x = 7.5. ஸோ 7.5 அப்படின்றது தான் நம்மளோட பெஸ்ட் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் அது ஆக்சுவலாக பிரிச்சிருக்கும். அதில் இந்த x = 7.5ன்ற ஒரு ஃபீச்சருக்கு தான் நம்ம பார்த்தோன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கோடாக வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதுதான் அந்த x = 7.5 நான் முன்னாடி வந்து பேப்பரில் வரைஞ்சா மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயினாக இருக்குது. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து நம்மளோட ஆன்சரும் கூட இந்த கொஷினோட. ஸோ இப்படி தான் வந்து